வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்னைக்கு நம்ம விஷாரது உத்ரார்தில் சூரியோதய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் ஏகாங்கியான சூரியோதய அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் டிப்பணியா லிக்கியே அந்த பகுதியில் சூரியோதய ஏகாங்கியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். आचार्य शशांक श्री कमलाकांत वर्मा जी के लिखे एकांकी नाटक सूर्योदय का नायक आचार्य शशांक है. ஸோ இந்த சூரியோதய எழுதினவர் கமலாகாந்த் வர்மா. அவருடைய ஏகாங்கியில் இருக்கக்கூடிய நாயகனாக ஹீரோவாக வரக்கூடியது ஆச்சாரிய சஷாங்க். வே அனுப்பம் காயக் ஹே. அவர் ஒப்பில்லாத ஒப்புமை கூற முடியாத ஒரு गायक இசைக்கலைஞர் பாடகர். उनका विश्वास है कि कला का प्रदर्शन ईश्वर को आनंदित करने के लिए होना चाहिए. அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா உன்கா விஸ்வாஸ், அவர் என்ன நம்பினார் அப்படின்னா கலாக்கா பிரதர்ஷன், ஒரு கலையை பிரதர்ஷன் அரங்கேற்றுறது அப்படிங்கிறது கடவுளை ஆனந்தித்து கர்ணே கேலியே, கடவுளை மகிழ்விப்பதற்காக தான் அப்படின்னு அவர் நினச்சார். அதற்காகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கலைஞனின் கலை அரங்கேற்றம் அப்படிங்கிறது கடவுளை மகிழ்விப்பதற்காகவே இருக்க வேண்டும். ராஜா யா மகாராஜா கோ मनोविनोद के लिए कला का प्रदर्शन हो तो वह कला और कलाकार के लिए अपमान की बात है. கடவுளை தவிர ராஜா மகாராஜா இவர்களை மனோவினோத், அவங்க மனதை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலையை நாம் அரங்கேற்றினோம் அப்படின்னா அந்த கலைக்கும் அந்த கலாக்கார் அந்த கலைஞனுக்கும் அது ஒரு அவமானத்திற்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமந்த் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சஷாங்குடைய நம்பிக்கையாக இருந்தது. சாமந்த் சந்திரசேன் शशांक से मिलकर कहता है कि सम्राट समुद्रगुप्त ने शशांक को राज्यसभा का रत्न बनाया है. படைத்தலைவர் சந்திரசேன் சஷாங்கை சந்தித்து சம்ராட் சந்திரகுப்து சஷாங்க ராஜசபாவுடைய ரத்தினமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ரத்தினங்கள், அரசவை ரத்தினங்கள் அப்படிங்கிறது ரத்தினமாக ஆக்கிறதுங்கிறது ஒரு பதவி கொடுக்குற மாதிரி. चंद्रसेन का यह अनुमान था कि यह बात सुनकर शशांक खुश हो जाएंगे, मगर कला को राजा से बढ़कर मानने वाले शशांक रत्न बनने से इनकार कर देते हैं. ஸோ சந்திரசேன் என்ன கெஸ் பண்ணார், அனுமான் அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா இந்த விஷயத்தை கேட்டு சஷாங்க் ரொம்ப சந்தோஷம் அடைவார் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் கலையை ராஜாவை விட பெருசாக கருதக்கூடிய சஷாங்க் ரத்னமாக ஆவதற்கு மறுத்து விடுகிறார். इससे पता चलता है कि आचार्य शशांक अपने विश्वास पर अटल हैं. இதன் மூலமாக ராஜா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அதுக்கு கூட பயப்படலை. அவர் கலை தான் பெருசு, அதனால் நான் ராஜாவுக்கு பயந்து அந்த கலைக்கு அவமானம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இதில் அவருடைய நம்பிக்கை கலைதான் உயர்ந்தது, அது கடவுளுக்கே உரியது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் மீது அட்டல் அப்படின்னா நிலையாக இருந்தார். आचार्य शशांक सच्चे अर्थ में कलाकार हैं और सत्याग्रही भी है. உண்மையிலேயே சரியான பொருளில், அதாவது அந்த மீனிங்கில் அவர் கலாக்கார் ஹே அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு நல்ல கலைஞர், உண்மையிலேயே கலைஞர்னா கலைஞர் தான். ஸோ அவர் அதுபோக சத்யாகிரகி பி ஹே, அஹிம்சையை விரும்பக்கூடியவரும், சத்ய ஆக்ரஹி உண்மையை வலியுறுத்துபவரும் கூட. जलधर जब चंद्रसेन पर आक्रमण करना चाहता है तब उसको शांत करते हुए आचार्य कहते हैं कि मेरे सत्याग्रह का प्रधान अस्त्र अहिंसा है. ஜலதர் அப்படிங்கிறவர் சஷாங்க் கூட இருக்கக்கூடிய மிருதங்க வாத்திய கலைஞர். அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவருக்கு கோபம் வருது. கோபத்தில் அந்த படைத்தலைவரை எதிர்க்கிறார். அப்படி எதிர்த்து கோபமாக அவர் போகும்போது, தாக்கிறதுக்கு முற்படும்போது இவர் அமைதிப்படுத்தி என்ன சொல்கிறாரு, என்னுடைய சத்தியாகிரகத்தின்
பிரதான் முதன்மையான அஸ்திரமே ஆயுதமே என்னது தான் அஹிம்சை தான். அதனால தயவு செஞ்சு தாக்குதலை ஈடுபடாத, ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. இதன் மூலமாக அவருடைய குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சந்திரசேன் சஷாங்கோ சம்ராட்டுக்கே சாம்னே உபஸ்தித்து கர்த்தா ஹே. ஏன்னா அதை ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக கொண்டு போய் ராஜாவின் ஆணையை மீறக்கூடியவங்க, அதை ஏற்றுக்கொள்ள அதுக்கு அடிபணியாதவங்களை கண்டிப்பாக சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ரூல், விதிமுறை. அதனால் இவருக்கு மறுத்துட்டாருன்னா கண்டிப்பாக கொண்டு போய் அரசர் முன்னால் நிப்பாட்டி தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். அப்படிங்கிறதுனால சம்ராட்டுக்கு முன்னால் போய், அதாவது சக்கரவர்த்திக்கு முன்னால் போய் ப்ரெசன்ட் பண்ணுறாரு, உபஸ்தித் கர்த்தாக அங்கே போய் நிப்பாட்டுறாரு. ராஜா சமுத்திரகுப்து உன்கோ மிருத்யு தண்டு தேத்தே. நல்லா விசாரிச்சுட்டு எவ்வளவோ பேசுகிறாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனாலும் அவர் ரொம்ப உறுதியாக சஷாங்க் இருக்கிறதுனால இவர் தனக்கு அது ஒரு அவமானம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன கொடுத்துட்றாரு, ராஜா மிருத்யு தண்டு கொடுத்துட்றாரு. ஆச்சாரிய சஷாங்க் பந்தி கிருஹுமே ஜாத்தே. ஸோ அவர் எங்கே போக வேண்டியது, பந்தி கிருஹு அப்படின்னா பந்தினா கைதி, கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு போகிறாரு, அழைச்சிட்டு போகப்படுறாரு. பந்தி கிருஹுமே சம்ராட் பி ஆத்தே ஹேன், அங்கே அவரும் வரார். தப்பு ஆச்சாரிய ஸ்வர்சாதன் கர் ரஹே ஹேன், அப்போ அவர் ஸ்வர்சாதனை செய்து கொண்டிருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார். அதாவது தொடர்ந்து பாடிட்டு இருந்தால் தான் அந்த குரல் சாதனா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அவர் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. सम्राट को अकस्मात उनके स्वर सुनने का मौका मिलता है. अकस्मात தற்செயலாக, திடீர்னு தற்செயலாக அவருடைய குரலை கேட்பதற்கான வாய்ப்பு, மௌக்கா கிடைக்கிறது. சம்ராட் பூரி தரஹ் பிரபாவித் ஹோ ஜாத்தே ஹேன், சம்ராட் முழுமையாக பிரபாவித், அதன் மூலமாக கவரப்படுகிறார். உன்கா தில் பதல் ஜாத்தா ஹே, அவருடைய மனசும் அப்படியே மாறிடுது. இவ்வளோ பெரிய கலைஞனை நம்ம இந்த மாதிரி அவமதிச்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. வே ஆச்சாரிய சஷாங்கோ முக்து கர்தேத்தே ஹேன், அவரை விடுதலை செய்து விடுகிறார். முக்து அப்படின்னா விடுதலை செய்து விடுகிறார். ஆச்சாரிய சஷாங்க் அப்பனே சத்தியாகிரகமே சஃபல் ஹோத்தே ஹேன், தன்னுடைய சத்தியாகிரகத்தில் ஆச்சாரிய சஷாங்க் வெற்றி அடைகிறார். आत्म सम्मान, निडरता, नम्रता, नई चिंतन, इन सब गुणों से भरे आचार्य शशांक सच्चे अर्थ में कलाकार हैं. ஆத்ம சன்மான், சுயமரியாதை, நிடரத்தா தன்மானம் இருக்கக்கூடியவர். அவர் நிடரத்தா பயமற்றவராக இருக்கிறாரு. அதாவது உண்மைக்காக மற்றவங்களை கண்டு பயப்படக்கூடியவர் அல்ல. உண்மையை காப்பாற்றணும் அப்படின்னு வரும்போது மற்ற எந்த ஒரு கடினமான விஷயங்களை கண்டும் அவர் பயப்படுவதில்லை. நம்ரதா ரொம்ப மென்மையாக இருக்கிறாரு. அதே சமயம் நயி சிந்தன் புது எண்ணங்களை கொண்டவராகவும் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட சப் குணோ சே பரே, இப்படிப்பட்ட அனைத்து குணங்களும் நற்குணங்களும் நிறைந்த ஆச்சாரிய சஷாங்க் சச்சே அர்த்தமே உண்மையிலேயே ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறாங்க இந்த கேரக்டரை. அடுத்தது நிர்ஜரிணி. सूर्योदय श्री कमलाकांत वर्मा जी का प्रसिद्ध एकांगी है. इसकी नायिका निर्जरिणी है. वह अनुपम, रूपवती और अतुलनीय नर्तकी है. ஸோ இவர் எழுதின அந்த கமலாகாந்த் வர்மாஜி எழுதின சூரியோதய அப்படிங்கிற ஏகாங்கியில், பிரசித்தி பெற்ற ஏகாங்கியில் இருக்கக்கூடிய நாயிகா, ஹீரோயின், நாயகி, கதாநாயகி நிர்ஜரிணி. அனுப்பம் ஒப்பில்லாத அழகுடையவள், ரூபவதி அழகுடையவள். அத்துல்னிய, துல்னியனா அனுப்பம் சொல்கிறோம்ல, உப்பம், துல்னிய அப்படின்னா அத்துல்னிய ஒப்பிட முடியாத, நர்த்தகி ஒரு ஒப்பில்லாத नाट्यकारी, नाट्य कलाकार. मंच के पर्दे के उठते ही निर्जरनी से हमारा परिचय हो जाता है. அந்த மஞ்ச் அப்படின்னா நாடக மேடை. அந்த நாடக மேடையின் திரை, பர்தே திரை விலகினதுமே, அது திரையை உயர்த்தினதுமே, அதாவது ஃபஸ்ட்டு சீன்லேயே நிர்ஜரினியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாரா பரிச்சய, நம்ம அவங்கள அறிமுகப்படுத்தி கொள்கிறோம். நிர்ஜரினி அப்பனி சஹேலி மஞ்சரி சே பாத்தே கர்த்தி ஹே, தான் ஃப்ரெண்டான தோழியான மஞ்சரியிடம் அவள் பேசிகிட்ருக்கா. दोनों के बीच सम्राट समुद्रगुप्त की सभा के कला रत्न बनने के बारे में बात चलती है. 2 பேரும் அந்த சபையில்
சபா ரத்னவா ஆகிறதுக்கான விஷயத்தை பற்றி, அந்த டாப்பிக்கை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. मंजरी इसे सौभाग्य की बात कहती है, मगर निर्जरिनी रत्न बनना पसंद नहीं करती. மஞ்சரிக்கு சந்தோஷமாக இருக்குது. தனது தோழி நிர்ஜரினி ரத்னவாக ஆக போகிறா, அவருக்கு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்குது அப்படின்னு அவள் நினைக்கிறா. ஆனால் நிர்ஜரினி அப்படி ரத்னமாக ஆகணும் அப்படிங்கிறத அவள் விரும்பலை. இத்தனையுமே வஹா सम्राट समुद्रगुप्त का सामंत चंद्रसेन आकर कहता है कि सम्राट ने उसे कला रत्न बनाया है. அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இத்தனையுமே இதற்கிடையில் அந்த சமயத்தில் சம்ராட் சமுத்திரகுப்தனுடைய படைத்தலைவன் சந்திரசேன் அப்படிங்கிறவன் அங்கே வரான். வந்து என்ன சொல்கிறான், சம்ராட் இவரை நிர்ஜரணியை கலாரத்னாக ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதற்கான ஆணையை கொண்டு வந்து தரார். கலாரத்ன கே ரூபமே சுனே ஜானே பர் நிர்ஜரணி குஷ் நஹி ஹுயி. அந்த கலாரத்ன அப்படிங்கிற வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நினச்சி அவ சந்தோஷப்படவில்லை. मगर एक स्त्री होने के कारण उसको कला रत्न बनना स्वीकार करना ही पड़ता है. அவள் ஒரு பெண்ணாக இருந்ததுனால எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத வீக்னஸ் காரணமாக அவள் என்ன செய்கிறா, அதை ஏற்றுக்கிடுறா. ஸ்வீகார் கர்னா ஹீ படுத்தாக, ஏற்றுக்கொள்ளவே வேண்டியதாயிற்று. इसके बाद निर्जरनी सम्राट समुद्रगुप्त की सभा में जाती है और नृत्य करती है. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறிச்சிருப்பாங்க. அந்த நாளில் போய் அவள் சபையில் அரங்கேற்றம் செய்கிறா. நிருத்திய करती है, நாட்டியம் ஆடுகிறாள். सब उसकी नाच देखकर मुग्ध हो जाते. सब उसकी नाच देखकर, அனைவரும் அவளது நாட்டியத்தை பார்த்து முக்து हो जाते हैं, அப்படியே மயங்கி போய்கிறாங்க, அதில் மூழ்கி போய் விடுகிறார்கள். इन बातों से हमें यह पता चलता है कि निर्जरनी नृत्य करने में होशियार है. இது மூலமாக, இந்த விஷயங்கள் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிர்ஜரினி ஒரு நல்ல நாட்டிய கலைஞர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நாட்டியத்தில் அவ ஹோஷியார், ரொம்ப புத்திசாலியாக இருக்கா, திறமைசாலியாக இருக்கிறா. सम्राट उसको बेंट के रूप में एक हार प्रदान करते हैं. सम्राट बेंट के रूप में அன்பளிப்பாக, சந்தோஷம் அடைஞ்சு அன்பளிப்பாக அவளுக்கு ஒரு மாலை, ஹார் மாலை கொடுக்குறாரு. அது முத்து மாலைன்னு சொல்லி அதில் வரும். निर्जरिनी नतमस्तक होकर हार लेती है और सम्राट का अभिनंदन करती है. அவர் ரொம்ப பணிவாக அந்த தலை வணங்கி அந்த மாலையை ஏற்றுக்கிறா, அவருக்கு நன்றியும் சொல்கிறா. அதன் மூலமாக यहाँ हमें निर्जरिनी की नम्रता का बोध होता है. அவள் அப்படி நடந்துக்கிறத நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு நிர்ஜரினுடைய நம்ரதா, மென்மையான பணிவான அந்த குணம் நமக்கு தெரிய வருது. போது ஹோத்தாக, நமக்கு அறிய வருது அப்படிங்கிறாங்க. ஆச்சாரிய சஷாங்க் கலா ரத்ன பன்னா ஸ்வீகார் கர் தேத்தே ஹேன். அந்த பக்கம் ஆச்சாரிய சஷாங்க் கலாரத்னவாக ஆறதை மறுத்துடுறாரு. ரொம்ப திடமாக இருக்கிறாரு இல்லையா. उनको मृत्यु दंड दिया जाता है, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. इस पर निर्जरिनी स्वयं कला रत्न का पद त्याग देती है. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. இவ தன்னுடைய கலாரத்ன அப்படிங்கிற அந்த பட்டத்தை அவ பதவியை தியாகம் பண்ணிடுறா, விட்டுடுறா, திருப்பி கொடுத்துட்றா. யஹா உஸ்கி நிடர்த்தா கா பத்தா சல்தா ஹே. இங்கே அவளது பயமற்ற தன்மை, தைரியம் நமக்கு தெரிய வருகிறது. நிர்ஜரினி ஷஷாங்க் கோ மவுத் சே பச்சானே கி கோஷிஷ் கர்த்தி ஹே. இப்படி ஒரு கலைஞரை நம்ம இழக்க போகிறோமா மரண தண்டனை மூலமாக அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பேச்சு கொடுத்து அவரை சாவிலிருந்து மீட்க நினைக்கிறா அவ. ஆச்சாரிய கோ பச்சானே கி ஆஷா ந ரஹனே பர் குத் மர் ஜானே கோ தயார் ஹோ ஜாத்தி ஹே. எவ்வளவோ பேசியும் அது ஒன்றும் நடக்காது, அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தோண ஆரம்பித்த உடனே அவள் குத்து மர்ஜானேக்கு, தானே உயிரை விடணும் அப்படின்னு விடுறதுக்கு கூட அவள் தயாராகிடுறா. यह देखकर पाठक ऐसा अनुभव करेंगे कि निर्जरिनी शशांक से प्यार करती है. இதை பார்க்கும்போது ஒரு உயிரை விட கூட தயாராக வராளே, அப்போ இவ அவனை விரும்புகிறாளோ, அவன் மீது அன்பு வச்சிருக்கிறாளோ அப்படின்னு பாட்டக், அதை வாசிக்கிறவங்க நினைப்பாங்க, வாசகர்கள் நினைக்கலாம். स्वयं सम्राट समुद्रगुप्त भी यह विचार प्रकट करते हैं. सम्राट समुद्रगुप्त கூட நிர்ஜரினி சஷாங்க விரும்புகிறாளா, ஏன் இப்படி உயிரை கொடுக்க கூட தயாராரா அப்படின்னு அவர் கூட அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார், அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார். वास्तव में एक कलाकार के दिल में दूसरे कलाकार के प्रति उत्पन्न होने वाली श्रद्धा है. உண்மையில் அது என்ன
அந்த எண்ணம் வந்து என்னது, அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு? ஒரு கலைஞருக்காக மற்றொரு கலைஞர் அவர் மீது காட்டக்கூடிய, அவர் மீது அவருக்கு தோன்றக்கூடிய ஒரு ஸ்ரத்தா, மதிப்பு, மரியாதை தான், ஈடுபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து காதல் அல்ல. அந்த உணர்வு என்ன அப்படிங்கிறது ஒரு உண்மையான கலைஞர்களுக்கு தான் அது தெரியும். அடுத்ததா सम्राट समुद्रगुप्त सूर्योदय श्री कमलाकांत वर्मा जी की प्रसिद्ध एकांगी है. அது நமக்கு மீனிங் தெரியும். इसके मुख्य पात्रों में सम्राट समुद्रगुप्त का पात्र भी एक है. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸில் சமுத்திரகுப்தும் ஒரு முக்கியமான கேரக்டர், சக்கரவர்த்தி சமுத்திரகுப்தும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். சமுத்திரகுப்து का चरित्र चित्रण आगे दिया जाता है. அவனுடைய கேரக்டரைசேஷன் பாத்திர படைப்பை பற்றி எது இப்போ முன்னால் தரப்படுகிறது. சமுத்திரகுப்து பாரத் வருஷக்கே சம்ராட் ஹே, பாரத நாட்டின் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அப்போ அந்த கதைப்படி உன்கி ராஜ்யசபா லக்ஷ்மி और सरस्वती के वरदानों का संगम है. லக்ஷ்மியும் சரஸ்வதியாலும் அளிக்கப்பட்ட வழங்கப்பட்ட வரம் பெற்ற ஒரு இடமாக அது இருந்தது. சங்கமாக அது சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருந்தது, சங்கமமாக இருந்தது. அப்படின்னா செல்வ செழிப்பும் இருந்தது, சரஸ்வதி கலை கல்வி அதிலும் சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. விபின்ன கலாவோं के कलाकारों को रत्न बनाकर अपनी सभा में उचित स्थान देना उनकी आदत है. விபின்ன கலா, பல்வேறு விதமான கலைஞர்களை, வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்களையும் அந்த கலைஞர்களையும் ஆதரித்து அந்த கலைஞர்களை ரத்தினமாக ஆக்கி தன்னுடைய சபையில் உச்சித் ஸ்தான், பொருத்தமான ஒரு இடம், பதவியை கொடுப்பது அவருடைய வழக்கமாக இருந்து வந்தது, பழக்கமாக இருந்து வந்தது, ஆதத். இன் பாத்தோं से सम्राट समुद्रगुप्त की कला प्रियता का बोध होता है. இதன் மூலமாக நமக்கு ஒரு கலையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, கலையில் அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, அறிய முடிகிறது. सम्राट आचार्य शशांक को अपनी सभा का कला रत्न बनना चाहते हैं. இவர் ஆச்சாரிய சசாங்க தன்னுடைய கலா ரத்னவாக ஆக்கணும்னு விரும்புகிறாரு சம்ராட் சமுத்திரகுப்து. சசாங்க் கலா ரத்ன பன்ने से अस्वीकार कर देते हैं. அவர் மறுத்துடுறார் அதுக்கு. सम्राट इसे अपने लिए अपमान की बात समझ लेते हैं. ஆனால் அவர் தவறாக நினச்சிக்கிறாரு, தன்னை அவமானப்படுத்துறதா அவர் நினச்சிக்கிறாரு. இவர் மறுக்கிறது அப்படிங்கிறது தனக்கு நேரக்கூடிய அவமானம் அப்படின்னு நினைக்கிறார். वे चाहते हैं कि कलाकार हो या कोई और हो, ராஜா கே கஹே அனுசார் ஹி சலே. ஒரு கலைஞனாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு யாராவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ராஜா சொல்படி தான் கேட்கணும், நடந்துக்கணும் அப்படிங்கிறது ராஜா விரும்பினார். ஐசா நஹி கர்னே பர் வே சசாங்குக்கு மிருத்யு தண்டு தேத்தே ஹேன். அதை மதிக்காததுனால, அவருடைய ஆணையை ஏற்றுக்கொள்ளாமல், ராஜாவுக்கு மதிப்பு கொடுக்காம, அவர் சொற்படி நடந்து கொள்ளாமல் இருந்ததுனால சசாங்குக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. राजाज्ञा का उल्लंघन करने वालों को दंड देने के नियम के अनुसार विवश होकर उनको ऐसा करना पड़ा. ராஜாஜ்ஞா, ராஜ ஆணை, அஞ்ஞான ஆணை இல்லையா, அது உல்லங்கன், அதுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவங்க, தீங்கு விளைவிக்கக்கூடியவங்க, அதாவது அதை மதிக்காதவங்க, அவங்களுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிற ஒரு ரூலு அங்கே இருக்குது ஏற்கனவே. அதன்படி விவசு ஹோக்கர், வேறு வழி இல்லாமல், உன்கோ ஐசா கர்ணாபடா, அவருக்கு, அதாவது சம்ராட்டுக்கு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. இஸ்கேலியே வே பகுத்து துக்கி ஹேன், அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறார். அதனால தான் ஜெயிலுக்கு வராரு. அங்கே பார்வையிடும்போது இவரை பார்க்குறாரு, அப்படியே மனசு மாறுது. பாத்மே நிர்ஜரினி ஜெயில் மே சஷாங்க் சே பாத் கர்கே லௌட்டி ஹே. அதுக்கப்புறமா இவர் ராஜா ஜெயிலுக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே நிர்ஜரினி சஷாங்கிட்ட பேசிட்டு திரும்புகிறா. உசி வக்து சம்ராட் பி வஹா ஆ பहुँचते हैं. அதே சமயம் அவர் ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில், அதே சமயத்தில் இவரும் அங்கே போய் சேர்றாரு. तब वे निर्जरिणी से कहते हैं कि मुझे समुद्रगुप्त कहो, यहाँ उनका चरित्र पूर्ण रूप से बदल जाता है. நிர்ஜரினிகிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவள் என்ன சொல்கிறா, நீ என்னை ராஜான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா சமுத்திரகுப்த் அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் சொல்கிறாரு. இதில் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக
அது கேரக்டர் மாறி இருக்கு, பதல் ஜாத்தா ஹே, அந்த சமயத்தில் அவருடைய கேரக்டர் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இஸ் சமய உன்கே தில் மே ராஜசி சத்தா கே கர்வ் கே லியே கோயி ஸ்தான் நஹி ஹை. அந்த நேரத்தில் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து சஷாங்கை பற்றி அவ சொன்ன நிறைய விஷயங்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள் இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு அந்த சமயத்தில் அவர் மனசில் ராஜசி சத்தா, அந்த ராஜ சத்தா அப்படின்னா அந்த ஆட்சிக்கான பதவி, அதிகாரம், சத்தான அதிகாரம், அந்த ராஜ அதிகாரத்தினால ஏற்படக்கூடிய அந்த கர்வத்திற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் தான் இருந்தது. ஸ்தான இடம். पाठक और निर्जरनी दोनों को ही आश्चर्यचकित करते हुए सम्राट कहते हैं कि मैं भूलना चाहता हूँ कि मैं सम्राट हूँ, चाहता हूँ कि वे भूल जाएं कि वे कलाकार हैं. ஸோ நம்ம பாட்டக் இதை வாசிக்கக்கூடிய வாசகர்களையும் நிர்ஜரணி 2 பேரையுமே, வாசகர்கள் நிர்ஜரணி இருவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் சம்ராட்டை சொல்கிறாரு, நான் ஒரு சாம்ராட் சம்ராட்டுங்கிறத நான் மறந்துடணும், அதே மாதிரி அவர் கலைஞர் அப்படிங்கிறதையும் மறந்துடட்டும், எல்லாருமே மனிதன் அப்படிங்கிற முறையில் நம்ம நடந்துக்குவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். कोई भी दो मनुष्य अपने बीच के सभी भेदभाव भूलकर मनुष्यता के नाम पर एक हो सकते हैं. எந்த ஒரு மனிதனும் தனக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற தாழ்வுகளை, பேதுபாவ் வேற்றுமைகளை மறந்து மனுஷியதாக்கே நாம் பர் மனிதத்தன்மையின் பெயரில் ஒன்றாக ஆக முடியும். यह बात सम्राट के कथन से स्पष्ट हो जाता है. இந்த விஷயம் அவருடைய பேச்சின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. इतने में आचार्य शशांक स्वर साधना करते हैं. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பாட ஆரம்பிக்கிறார், பாடல் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார். தப் உன்கே ஸ்வர்கி மாதுரிய கோ சம்ராட் மெஹசூஸ் கர்த்தே ஹே. அவருடைய குரலின் இனிமை, மாதுரிய இனிமையை சம்ராட் மெஹசூஸ் கர்த்தே ஹே, அதாவது உணர்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. मृत्यु दंड को रद्द करते हैं और आचार्य के आश्रम में संगीत सुनने के लिए स्वयं जाने की बात करते हैं. மிருத்யு தண்டனையை, அதாவது மரண தண்டனையை ரத்து செய்துடுறாரு, அவரை விடுதலை கொடுத்துட்டு அவருடைய ஆச்சாரியனுடைய சஷாங்கனுடைய ஆசிரமத்துக்கு சங்கீதம் கேட்பதற்காக, இசையை கேட்பதற்காக, தானே செல்வதற்காக, அங்கே வா அப்படின்னு சொல்லாமல் கலைஞனுக்கு மரியாதை செஞ்சு நேரில் போய் பாடல் கேட்பதற்கு, இசையை ரசிப்பதன் சம்பந்தமாக பேசுகிறார். इससे हमें सम्राट की सच्ची कला प्रियता और कला की आराधना करने का गुण प्रकट होते हैं. ஒரு உண்மையான இதன் மூலமாக ஒரு அந்த சம்ராட் சமுத்திரகுப்திற்கு இருக்கக்கூடிய உண்மையான கலை விருப்பம், கலையின் மீது ஆர்வம், அத்தோடு கலாக்கி ஆராதனா, கலையை ஆராதித்தல் அப்படிங்கிற குணமும் இதன் மூலமாக பிரகட் ஹோத்தாக வெளிப்படுகிறது. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தன்யவாத்.